ஆன்லைனில் பிளான்ட்ஸ் அண்ட் பாட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு ரோஸ் பூ செடி பிடிக்கும். ஆனால் அவங்க இருக்கிற அந்த ஊருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டியான ரோஸ் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க ஆன்லைனில் நிறைய வகையான ரோஸ் பூ வாங்குவாங்க. அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னும் எப்படி ரிசீவ் ஆகிருக்குதுன்னு சொல்லி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெரிய பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பெரிய பாக்ஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் 12 இன்ச்சில் பாட் ஆர்டர் போட்டிருந்தேன். எத்தனை பாட் அப்படின்னா 10 பாட்டுங்க. அது ஒன் டே ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. 10 பாட் வாங்கினா 4 பாட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. 10 பாட்டுடைய ரேட் 899 ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும். எந்தெந்த ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி நமக்கு 100 அல்லது ஒரு 120 ருபீஸ் அந்த மாதிரி ஷிப்பிங் சார்ஜ் வரும். ஆன்லைனில் இந்த அளவுக்கு தரமாக சூப்பர் குவாலிட்டியோட பாட் கிடைக்குமா நான் நினச்சே பார்க்கல. நான் நிறைய பார்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எங்கள் ஊர் பக்கம் இந்த பாட் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 85 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைனில் வாங்கினனால எனக்கு ஒரு 70 ருபீஸ் ஒரு 10 ருபீஸ் அளவுக்கு கம்மியாக கிடச்சிச்சு. ஆனால் சூப்பர் ஃபுல் பேக்கிங்கோட கீழே போட்டாலும் உடையாத மாதிரி அந்த அளவுக்கு இந்த ரேப்பர் போட்டு சுற்றி கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்டிக் பாட் அப்படிங்கிறனால ஃபுல்லாக கவர் பண்ணி கொஞ்சம் கூட டேமேஜே இல்லாத மாதிரி அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பேக் பண்ணி இருந்துச்சுங்க. குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய ரேப்பர் போட்டு சுற்றிருந்தாங்க. பிளாஸ்டிக் பாட் அப்படிங்கிறதுனால தெரியாமல் வேகமாக கொரியர் ஆஃபீஸில் வச்சாங்க அப்படின்னா உடஞ்சி போயிருங்கிறதுக்காக நிறைய ரேப்பர் சுற்றி டேமேஜ் இல்லாத மாதிரி நல்லா சூப்பராக சென்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த பாட் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் ரேட் கம்மி தான். ஆனால் குவாலிட்டி இந்த அளவுக்கு கிடைக்குமான்னு சொல்லி தெரியல. ஒரு பாட் எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 80 ரூபாயிலேருந்து 85 ரூபா வரும். ஆன்லைனில் வாங்கினனால ஒரு பாட் 70 ருபீஸ் வருது. நமக்கு டோட்டலி ஒரு 100 ருபீஸ் அல்லது 200 ருபீஸ் நமக்கு சேவ் ஆகுது. ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்கி நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம எப்படி ரிட்டர்ன் போடுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி பாட் வாங்கி உங்களுக்கு ஏதோ ஒரு டேமேஜாக இருக்குது அல்லது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் கூட போட்டுக்கலாம். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைனில் அல்லது ஏதோ ஒரு பேஜில் நம்ம வாங்கும்போது நமக்கு இந்த ஷிப்பிங் சார்ஜ் நம்ம எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி தெரியும். இதுவே ஃப்ளிப்கார்ட் மீஷோவில் வாங்குகிறோம் அப்படின்னா கொரியர் சார்ஜ் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம பார்த்து வாங்கும்போது நமக்கு கொரியர் சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ஸும் நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பர் பேக்கிங்காக சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளான்ஸ் எங்கேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா தர்மபுரியிலேருந்து MSV கார்டன் அவங்ககிட்ட இருந்து தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேங்க. ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக பிளான்ஸ்லாம் நல்லா ஹெல்த்தியாக நல்லா அந்த நிறைய ஸ்டெம் இருக்க மாதிரியும் நல்லா தண்டெல்லாம் மொத்தமாக இருக்க மாதிரி அனுப்பியிருந்தாங்க. நான் மொத்தமாக ஒரு 6 செடி ஆர்டர் போட்டிருந்தேன். எங்கள் ஊர் பக்கம் ரோஸ் பூச்செடியெல்லாம் நாட்டு ரோஜா அப்புறம் பெங்களூர் ரோஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும். நிறைய வகையான ரோஸ் பூச்செடியெல்லாம் கிடைக்காது. அதனால் சரி நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஒவ்வொரு சேனலாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த MSV கார்டன் அவங்களுடைய பேஜில் போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். எப்போவுமே செடி வாங்குறதா இருந்தாலும் சரி பாட் எது வாங்குறதா இருந்தாலும் சரி 1க்கு 4 பக்கம் விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நம்ம நினைக்கிற ரேட்டில் கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணப்போ இவங்களுடைய சேனலில் அந்த நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதை வாட்ஸ்அப்பில் போய் அந்த கேட்லாக் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய வகையான ரோஸ் பூ எல்லாமே 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருந்துச்சு. அரபிக் ரோஸ்லாம் 60 ரூபா 80 ரூபா இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நிறைய சேனலில் நான் போய் அவங்களுடைய கேட்லாக்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ மினிமம் ரோஸ் பூ 100 ரூபாயிலிருந்து தான் அந்த ரோஸ் பூச்செடியை ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 100 ரூபாய்க்கு கம்மியாக ரோஸ் பூச்செடியே இல்லை. நிறைய பேஜ் விசிட் பண்ண பார்த்தப்போ ஒவ்வொருத்தவங்களும் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருப்பாங்கல்ல இவங்ககிட்ட செடி வாங்கி நல்லா இருக்குது சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பார்த்து தான் நான் சரி இந்த MSV கார்டனில் போய் நம்ம வாங்கலான்னு ஃபஸ்ட்டு டைம் ஆர்டர் போட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு அழகாக சூப்பராக வரும்னு சொல்லி நான் நினச்சே பார்க்கல. நானாக போய் பார்த்து எடுத்திருந்தாலும் இந்த அளவுக்கு நல்ல கிளைகளோட தண்டெல்லாம் நல்லா பெருசாக இருக்க மாதிரி ரோஸ் பூச்செடி நான் வாங்கியிருக்க மாட்டேங்க. அவ்வளோ சூப்பராக நல்ல குவாலிட்டியான ரோஸ் பூச்செடி தான் இவங்க அனுப்புகிறாங்க. ஃபுல் சாயில் வேணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா கொரியர் வரும். 300 ருபீஸ் வந்துடும். அதுவே ஹாஃப் சாயில் அப்படின்னா நமக்கு ஒரு 100 ரூபா 120 ரூபா அதுக்குள்ளே தான் வரும். அதுவும் நம்ம எந்த அளவுக்கு செடி வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொரியர் சார்ஜ் வரும். இப்போ நீங்கள் ஒரு 60 ரூபாய்க்கு ஒரு பூ வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு கொரியர் சார்ஜ் மேக்ஸிமம் 30 ரூபா இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2-3 செடி நீங்கள் சேர்த்து வாங்கும்போது ஹாஃப் சாயிலில் நமக்கு ப்ரொஃபஷ்னல் கொரியராக இருந்தால்
இருந்தாலும் சரி, எம்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக வரும் ஹாஃப் சாயிலில் வாங்கும்போது. இதுவே எம்எஸ்எஸ்ஸாக இருந்தால் ஃபுல் சாயிலே அனுப்புவாங்க, அதுக்கு கொரியர் சார்ஜரும் கம்மி அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாமே வந்து ஹாஃப் சாயில் தான் வாங்கினேன். ஒரு 6 செடி ஆர்டர் போட்டிருந்தேங்க. 6 செடி வாங்கினனால எனக்கு ஒரு செடி வந்து இலவசமாகவே கொடுத்தாங்க. அந்த செடி என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி மல்லி. நான் வந்து 6 செடி என்னென்ன செடி ஆர்டர் போட்டேன் அப்படின்னா பட்டன் பன்னீர் ரோஸ், தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ், அரபிக் பன்னீர், பிரிட்டிஷ் குயின், அதாவது ஸ்கின் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாதிக்கா ஆரஞ்சு அந்த ரோஸு, அப்புறம் வந்து 7 டேஸில் வந்து பிங்கோ எல்லோவோ ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஹாஃப் சாயிலில் அவங்க கொடுத்து அனுப்புகிற ரோஸ் பூ செடிக்கு வந்து நம்ம எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க பேக் பண்ணி கொடுத்துருக்க அந்த ஹாஃப் சாயிலில் கவர் இருக்குல்ல, அதில் சின்னதாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு ஒரு அகலமான பாட்லேயோ அல்லது ஏதோ ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சு இந்த மாதிரி 6 மணி நேரம் 8 மணி நேரம் வச்சுருந்துங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம செடியை வந்து நடவு செய்யணும்னு சொன்னாங்க. ஃபுல்லாக செம்மண்ணில் தான் நடவு செய்ய சொன்னாங்க. இந்த கோகோ பீட், அதுக்கப்புறம் நிறைய உரம் கலந்த மண் அதெல்லாம் யூஸ் பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் வெறும் செம்மண்ணில் மட்டும்தான் வைக்க சொல்லியிருந்தாங்க. நிறைய என்ன சொல்கிறது, நமக்கு தெரியாததெல்லாம் கேட்டோம்னா கூட அவங்க வந்து நமக்கு சொல்கிறாங்க எந்த மாதிரி ரோஸ் பூச்செடி வளர்க்கணும், எந்த மண்ணில் நடவு செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. கோகோ பீட்டுன்னு சொல்லி நிறைய பேர் செம்மண்ணும் கோகோ பீட்டும் கலந்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்க வேணாம் அப்படின்னு கூட சொன்னாங்க. நான் வந்து இவங்க சொன்ன மாதிரி வெறும் செம்மண்ணில் தான் கலந்து இந்த ரோஸ் பூச்செடி எல்லாமே நட்டு வச்சேன். அந்தளவுக்கு அழகாக சூப்பராக இருந்துச்சு. நான் வாங்கின செடியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 4 செடி வந்து ஃப்ராக்ரன்ஸ் உள்ளது. நிறைய கிளைகளுடைய நல்ல ஸ்டெம்மெல்லாம் நல்லா பெருசாக தண்டுகள் இருக்க மாதிரி அனுப்பியிருந்தாங்க. நம்ம போய் பார்த்து வாங்கியிருந்தாலும் இந்த அளவுக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. விலையுமே வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேஜை விசிட் பண்ணி பார்க்கும்போது இவங்க பேஜில் வந்து 30 ரூபாயிலேருந்து சின்ன அந்த மூக்குத்தி ரெட் ரோஸ் அதெல்லாம் வந்து 30 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வெறும் ரோஸ் பூ, அப்புறம் வந்து 2-3 மூலிகை செடி அந்த மாதிரி தான் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய ஆஃபரும் போடுறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் நடவும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இது நான் எடுத்த ஷூட்டு. ஃபஸ்ட்டு நாள் வந்து ஃபுல்லாக மண் எல்லாம் போட்டு பேக் பண்ணிவிட்டு மேலே நல்லா தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு அப்புறம் லைட்டாக சன்லைட் படுற மாதிரி வைக்க சொன்னாங்க. ஆன்லைனில் வாங்கியிருக்கனால கொஞ்சம் மொட்டுகள்லாம் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். எதனால் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வாடின மாதிரி இருந்துச்சு. அதனால் நிறைய மொட்டுகள்லாம் இருந்த ஸ்டெம்மெல்லாம் நான் கட் பண்ணி விட்டு பூக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எல்லாத்தையுமே நடவு செஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ஆன்லைனில் பிளான்ட் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் வாங்கின பிளான்ட் தான் இதெல்லாம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அழகாக பேக்கிங் பண்ணி சூப்பராக மொட்டுக்களுடைய நிறைய கிளைகளோடு வந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூடியூப்பில் போய் MSV கார்டன் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.